Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா RC சர்க்யூட்டை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். A series combination of 12 ohm resistance and 600 microfarad capacitance is connected to a 220 volt 50 hertz supply. Find the current, active power, reactive power and apparent power. Also estimate the voltage across R and C. So இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும். இப்போ பாருங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 12 ஓம்னு கொடுத்துட்டாங்க. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 மைக்ரோஃபாரட்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஃபாரடை ஃபேரடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், C is equal to 600 into 10 to the power of minus 6 ஃபாரட்ல எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 50 ஹர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா. என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், இந்த 3 பவரையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த காம்பனண்ட்டுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கான்செப்டும் இங்கே அப்ளை பண்ண போகிறதில்ல. என்ன விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா எடுக்கிறேன். ஸோ Z is equal to V by I. ஸோ இதில் இருந்து ஐயோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா V by Zன்னு எழுதலாம். அப்போ நீங்கள் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ தெரியணும். ஸோ இம்பிடன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இம்பிடன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா RC சர்க்கியூட்டுக்கு Z² is equal to R² plus XC². ஸோ இப்போது இங்கே வந்து இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸியோட வேல்யூ தெரிஞ்சால் தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ எக்ஸிக்கு ஃபார்முலா என்னன்னு எழுதணும். அப்போ எக்ஸிங்கிறது என்ன, 1/2π into FC. ஓகே, அப்போது இந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். X is equal to 1/2π. F ஓட வேல்யூ நமக்கு ஃப்ரீக்வன்சி 50 ஹர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. C ஓட வேல்யூ 600 into 10 to the power of minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருது, 5.307 ஓம்ஸ்ன்னு வருது. ஓகே, இப்போ எக்ஸி தெரியும் அப்படின்னா நான் அடுத்தது என்ன பண்ணலாம், இம்பிடன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இம்பிடன்ஸ் Z is equal to √R² plus XC². ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இம்பிடன்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள், 13.121 ஓம்ஸ்ன்னு வருது. ஓகேவா? ஸோ இம்பிடன்ஸ் தெரியும் அப்படின்னாவே அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ I is equal to V by Z. ஸோ Vயோட வேல்யூ 220 டிவைடட் பை Zோட வேல்யூ 13.121. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 16.767 ஆம்பியர்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ் பவர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்டிவ் பவருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா VI cos π. அப்போ வியும் தெரியும், கரண்ட்டும் தெரியும். அப்போ பவர் ஃபேக்டரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன, cos πங்கிறது தான் பவர் ஃபேக்டர். R by Z இது ஃபார்முலா. ஆரோட வேல்யூ 12, இம்பிடன்ஸோட வேல்யூ 13.121. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பவர் ஃபேக்டரோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 0.914ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது பவர் ஃபேக்டர். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்டிவ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஆக்டிவ் பவருக்கு ஃபார்முலா VI cos π. வோல்டேஜோட வேல்யூ தெரியும், கரண்ட்டோட வேல்யூ தெரியும், பவர் ஃபேக்டரோட வேல்யூ தெரியும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வருது பாருங்கள், 3371.50. இதோட யூனிட் வந்து வாட்ஸ். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரியாக்டிவ் பவர் வந்து VI sin π. ஸோ cos πயோட வேல்யூ தெரியும் அப்படின்னா இதில் இருந்து sin π கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னால் cos π is equal to 0.914. இதில் இருந்து பையோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ cos இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ
ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள் 23.93 வருது பையோட வேல்யூ. இப்போ எனக்கு என்ன வேணும், சைன் பை வேணும். அப்போ சைன் ஆஃப் 23.93 எவ்வளோ வேல்யூ வருது, 0.4051 வருது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரியாக்டிவ் பவர் கிடைக்கும். ஸோ ரியாக்டிவ் பவரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா Qன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதோட யூனிட் வந்து VAR, வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். ஓகே, வாரில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் பவர். ஸோ அப்பரண்ட் பவருக்கு ஃபார்முலா வந்து V இன்ட்டு I. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் வேல்யூ கிடைக்கும். எஸ்ஸுங்கிறது தான் அப்பரண்ட் பவர். இதோட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பியர். அதுதான் நம்ம வந்து VAன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டரும் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டரும் கண்டுபிடிக்கிறோம். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டருக்கு ஃபார்முலா என்ன, I இன்ட்டு ஆர், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 201.20 வோல்ட்டுன்னு வருது. இது என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், I இன்ட்டு XC, சாரி கெப்பாசிட்டர். ஆக்சுவலாக இங்கே கேட்டிருக்கிறது நம்ம கெப்பாசிட்டர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பை மிஸ்டேக் நான் இங்கே வந்து இண்டக்டர்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து கெப்பாசிட்டர். ஸோ I இன்ட்டு XC. ஸோ ஐயோட வேல்யூவும் எக்ஸியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ அப்போ VC இஸ் ஈக்குவல் டு 88.98 வோல்ட்டுங்கிறது தான் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கேட்டிருக்கிற எல்லா டிவிஷனும் முடிச்சிட்டோம். ஸோ இதில் நமக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரியணும். ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சால்வ் பண்ண முடியாது. அதனால் ஏசி சர்க்கியூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முலாஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.